இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. முதல்வராக இருக்கும் நிதிஷ் திடீரென ராஜ்யசபா தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த விஷயம் பீகாரை மட்டுமின்றி தேசிய அரசியலையை புரட்டி போட்டுவிட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 10வது முறை முதல்வரானார் நிதிஷ். 5 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் இந்த முடிவை அவர் எடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பாரதிய ஜனதாவின் கேம். நிதிஷை முதல்வராக்குவது போல் செய்துவிட்டு இப்போது பாரதிய ஜனதாவே முதல்வர் பதவியை தட்டி பறிக்கப் போகிறது என்று எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன. தமிழகத்திலும் கூட இதன் தாக்கம் எதிரொலிக்கிறது. நிதிஷ் நிலைமைதான் பாரதிய ஜனதாவை நம்பிய பழனிசாமிக்கு நேரும் என்று ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லி வருகின்றனர். இதற்கிடையே நிதிஷ்குமார் முடிவின் பின்னணி பற்றி டெல்லி மற்றும் பாட்னா வட்டாரங்கள் கூறியது. முதல்வர் நிதிஷ்குமாருக்கு பதில் யார் முதல்வராக போகிறார் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கவில்லை. காரணம், இப்போதைக்கு முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய மாட்டார். ராஜ்யசபா எம்பி ஆன பின்னரே அவர் ராஜினாமா செய்வார். அதன்படி ஏப்ரல் 10க்கு பிறகே பீகார் முதல்வர் பதவி காலியாகும். அதனால் யார் அடுத்த முதல்வர் என்ற பேச்சுக்கு இப்போது இடமில்லை. ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்றதும் எம்பிக்கான பதவியேற்பு உறுதிமொழியை ஏப்ரல் 10க்கு பின்தான் டெல்லிக்கு வந்து நிதிஷ்குமார் ஏற்க உள்ளார். அதன் பின்தான் பீகாரில் தலைமை மாற்றத்துக்கான நடவடிக்கை துவங்கும். அதுவரை பீகார் முதல்வர் பதவியில் நிதிஷ்குமாரை தொடர்வார். பாட்னாவில் இருந்தபடியே அவர் தன் அரசியல் நடவடிக்கைகளை தீவிரமாக கவனிக்கும் வகையில் ஏற்பாடு நடக்கிறது. மத்திய அமைச்சரவையில் நிதிஷ்குமாரை சேர்ப்பது குறித்து இதுவரை எந்த ஆலோசனைகளும் நடக்கவில்லை. அவரை முதல்வர் பதவியிலிருந்து விலக்கும் எண்ணம் பாரதிய ஜனதாவுக்கு துளியும் இல்லை. அவரது உடல்நலம்தான் இதற்கு காரணம். இருப்பினும் அவரது நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த தீர்ப்பு என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுதான் அவரையே முதல்வராக்கியது பாரதிய ஜனதா. ஆனால் சில மாதங்களாகவே அவரது உடல்நிலை சீராக இல்லை. அரசு நடவடிக்கைகளில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டன. இதனால்தான் முதல்வர் பதவியிலிருந்து அவரை மாற்றும் முடிவு எடுக்கப்பட்டது. இருப்பினும் இது கௌரவத்துடன் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. நிதிஷ்குமார் குடும்பத்தினருடன் சேர்ந்து தீவிரமாக ஆலோசித்த பின்னரே இந்த முடிவை பாரதிய ஜனதா எடுத்தது. இது குறித்து யாருக்கும் தெரியாது. அதனால்தான் ஐக்கிய ஜனதா தள எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சியினர் கடும் விரக்தியிலும் குழப்பத்திலும் இருக்கின்றனர். அவர்களை விரைவில் நிதிஷ் சமாதானப்படுத்துவார். வரும் 2030 சட்டசபை தேர்தல் வரை பீகார் அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக மட்டுமல்லாது அந்த கூட்டணியின் அரசியல் வழிகாட்டியாகவும் செயல்படுவேன் என்று தங்களது கட்சி நிர்வாகிகளுக்கு உறுதியளிக்க உள்ளார். இதன் மூலம் கட்சி மற்றும் கூட்டணியில் நிலவும் குழப்பம் முடிவுக்கு வரும் என்று அந்த வட்டாரம் கூறியது. நிதிஷ்குமார் உடல்நிலையில் அப்படி என்ன பிரச்சனை என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. ஆனால் அவரது உடல்நிலையும் நடவடிக்கைகளும் முன்பை விட பெரிய அளவில் மாறிவிட்டது என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள். எந்த அளவுக்கு என்றால் அமைச்சரவை கூட்டங்களில் கூட தூங்கி விடுகிறாராம். தலைமை செயலாளர் தான் அமைச்சரவை கூட்டத்தை நடத்துகிறார். மேலும் அவருக்கு ஞாபக சக்தியும் குறைந்து வருகிறதாம். என்ன பேசுகிறோம் என தெரியாமலே உளறி கொட்டுகிறாராம். உதாரணத்துக்கு, பீகார் சட்டசபையில் லாலுவின் மனைவியும் முன்னாள் முதல்வருமான ரப்ரி தேவியை ஏய் பெண்ணே என அழைக்க அது பெரும் பிரச்சனையாகிவிட்டது. திடீரென பெண்களை பற்றி வர்ணித்தும் பேசுகிறாராம். இதையடுத்தே அவரை முதல்வர் பதவியிலிருந்து மாற்ற பாரதிய ஜனதா தலைமை முடிவு செய்திருக்கிறது. அடுத்த முதல்வர் யார் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்ய போகிறார்களாம். நிதிஷ் மகன் நிஷாந்த் தீவிர அரசியலில் களமிறக்கப்பட உள்ளார். அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.